Vivo Y58 5G அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்ட்ரிக் 5G ஸ்மார்ட் போனை விவோ நிறுவனம் இந்த ஜூன் 20ஆம் தேதி இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. விவோவோட இந்த Y58 5Gல எல்லா விஷயங்கள் தராங்க அப்படிங்கறத டீடைலாக இந்த வீடியோல பேசலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. இப்போ நம்ம இந்த போனை பத்தி டீடைலாக பார்க்கலாம். போன மே மாசம் விவோல Y200 அப்படிங்கிற சீரிஸ் ஸ்மார்ட் போன்ஸை சைனால லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல இந்த Y200T அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் போன் தான் இப்போ நமக்கு ரீபிராண்ட் பண்ணி விவோல Y58 5G அப்படிங்கிற பேர் மாற்றம் பண்ணி விற்க போறாங்க. ஸோ விவோட இந்த Y58 5G பத்தி பேசும்போது முதல்ல டிஸ்பிளேல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த போன்ல ஒரு 6.72 இன்ச்சுக்கான ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் உள்ள IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 20:6:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வர்ற இந்த டிஸ்பிளேல நமக்கு 6 nits வரையும் பீக் பிரைட்னஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயா தராங்க. மேலும் 120 ஹெர்ட்ஸ் வரை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே LCD டிஸ்பிளே கொடுத்திருந்தாலும் நல்ல டீசென்ட்டாக கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த போன்ல நமக்கு Qualcomm Snapdragon 6 Gen 1 அப்படிங்கிற ஆட்டோகோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு Cortex A78 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசஸரா வருது. மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் 2.2 GHz வரையும் போகும். அது கிராபிக்ஸ்க்காக நமக்கு Adrenoவோட 710 GPU கொடுக்குறாங்க. இப்போ இந்த ப்ராசஸர் ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். இந்த ப்ராசஸருக்கு 64,000 ரேங்க் கிடைக்குது. அதாவது 100க்கு 45 மார்க் எடுக்குது. கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு B கிரேட் கிடைக்குது. ஸோ இது ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட்டாக கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரி லெவல் கேம்ஸும் மிட் செட்டிங் கேம்ஸும் சில ஹெவியான கேம்ஸ் கூட விளையாட முடியும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 4 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷனில் வரும் எதிர்பார்க்கப்படுது. அதுபடி பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM 2GB ஸ்டோரேஜ், 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 கான்ஃபிகரேஷனில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. RAM வெர்ஷன் LPDDR Forest RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் UFS 2.2 ஆக கொடுத்திருக்காங்க. ஸோ பட்ஜெட்ல என்ன கொடுக்க முடியுமோ அது ஓரளவு கொடுத்திருக்காங்க. மற்றபடி மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோன்ல கிடையாது. ஃபோனோட OS பத்தி பேசலாம். இந்த ஃபோன் Android 14 OSல லேட்டஸ்டான Fun Touch OS 14ல ரன் ஆகுது. மற்றபடியா ஃபோனோட அப்டேட்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கம்பெனி மென்ஷன் பண்ணல. அடுத்தபடியா கேமராஸ் பத்தி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்கு. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபோன்ல கிடையாது. மற்றபடியா ரெண்டாவதாக ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.4 ஆப்பர்ச்சர்ல வருது. பிரைமரி கேமரா நமக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல கேப்சர் பண்ண முடியும். அதே செல்ஃபி கேமரா பத்தி பேசும்போது ஃப்ரண்ட் சைடுல ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.05 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ இதான் ஃபோனோட கேமராஸ். ஆடியோஸ் எப்படி பார்க்கும்போது இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ சப்போர்ட் இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் தராங்க. மற்றபடியாக இந்த ஃபோனில் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. ஃபோனோட வெயிட் 199 கிராம் வருது. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SNS சப்போர்ட், 4Gக்கான Vivo LTE, Wi-Fi 6, Bluetooth 5.1, NFC மாதிரியான விஷயங்கள் தராங்க. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது NFC இருக்கா இல்லையாங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியல. அதே பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type C போர்ட் தராங்க. இந்த Type C போர்ட்டோட வெர்ஷன் USB 2.0 வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ஆரம்ப விலை, அதாவது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் விலை 14,000 சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் ஒரு 17,000 இல்லை 16,000 கூட வரும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த 15,000 செக்மெண்ட் கிட்ட வந்துச்சுன்னா ஒரு நல்ல பிரைசிங் சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்ன பிரைசிங் இந்தியாவுக்கு எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல. மேக்ஸிமமாக ஒரு 16,000 கிட்ட வித்தாங்கன்னா ஓகே தான். ஸோ நீங்கள் இந்த Vivo Y58 5G ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழ் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் இன்னைக்கு நன்றி, வணக்கம்.